விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்கியிருப்பது என்பது திராவிட ஆட்சிக்கு மத்திய அரசு செய்து வரும் இடையூறுகளில் ஒன்று என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் KM காதர் மொய்தீன் தெரிவித்திருக்கிறார். மதுரை உத்தங்குடியில் அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பரங்குன்றத்தில் உள்ள அனைவரும் சகோதரர்களாக உள்ளனர், அவர்களை யார் பிரிக்க நினைத்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். அதை இப்போது பார்க்கலாம். கட்சி ஆரம்பிச்சு நல்லா வரட்டும். தமிழ்நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஜனநாயக நாடு இது. இந்திய சாசனப்படி இந்தியாவில் 3000 அரசியல் கட்சி இருக்கு. 3000 கட்சியில சில பெரிய கட்சி இருக்கு, சில சின்ன கட்சிகள் இருக்கு. வடநாட்டில் அப்படி இருக்கு, தமிழ்நாட்டிலே அப்படி இருக்கு. நிறைய கட்சிகள் இருக்கு. அந்த அடிப்படையில விஜய் ஆரம்பிச்சிருக்கிறாரு. எல்லாம் யாரு ஆரம்பிச்சாலும் அரசியல்ல மக்களுக்கு சேவை செய்வோம் என்று வருகிற போது அதற்கு யாரும் தடை பண்ண முடியாது. நாங்க அதை வரவேற்கதான் செய்வோம். விஜய் வந்தால் வரவேற்கிறோம். மத்திய அரசு தனக்கு வேண்டியவர்களுக்கு தான் அத்தனை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது EDF ஏவி விட்டு, வருமான வரி ஏவி விட்டு, தேர்தலில் நிக்க விடாம பண்ணி, நிக்கிறவனையும் ஜெயிலுக்கு அனுப்பி எல்லாம் பண்றது மத்திய அரசு தானே. ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மத்திய அரசு தமிழ்நாட்டில் உள்ள திராவிட ஆட்சி அரசுக்கு எல்லா வகையான இடைஞ்சலையும், இடையூறுகளையும், குறுக்கீடுகளையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதிலே ஒரு அம்சமாக இதுவும் இருக்கிறது என்று நான் நம்புவேனே தவிர வேற புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக உறவு வைத்து பழகிற பழக்கம் இன்று நேற்றல்ல, பல 100 ஆண்டு காலமாக தமிழக முஸ்லிம்கள் மத்தியிலும் இந்துக்கள் மத்தியிலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதனை கெடுக்கக்கூடிய முயற்சியை யாரு செய்தாலும் அதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் மட்டுமல்ல, எல்லா சமுதாய மக்களை ஒன்றுபடுத்தி நாங்கள் செய்வோம்.